என்னங்க இங்க வாங்களே. குட்டியா, தேங்காய் உரிக்க தெரியாது உனக்கு? எப்படி உரிக்கணும்னு சொல்லி தரேன் பாரு. தேங்காய் எடுத்தியா பார்க்கணும். தேங்காய் ஹார்டு மாதிரி தான் தெரியும், ஆனால் ஈஸியாக உரிச்சிடலாம். எப்படின்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடு படி உரிச்சேன்னா ஈஸியாக உரிக்கலாம். எப்படின்னு சொல்லி தரேன், வெயிட் பண்ணு. முதல்ல தேங்காய் உரிக்கிறதுக்கு முன்னாடி அருவாவையும் தேங்காய் கீழே வைக்கணும். வச்சுட்டு இப்படி வடக்கு பார்த்தா வைக்கணும். வச்சுட்டு தேங்காய் தொட்டு கும்பிட்டு வேணும். ஏன்னா கையில் ஸ்லிப்பாகி பற்றக்கூடாதுன்னு சொல்லி அருவாவும் தொட்டு கும்பிட்டு வேணும். ஆண்டவா, அப்படி வேண்டிட்டு அருவா எடுக்கணும். எடுத்துட்டு எப்போ இந்த பக்கம் வெட்டக்கூடாது, சரியா? இந்த பக்கம் ஒரு வெட்டு முதல்ல வெட்டணும். அப்பந்தான் அந்த தேங்காய் லூஸ் ஆகும். வெட்டிட்டோமா, மறுபடியும் ஒரு வெட்டு கூட இந்த சைடு வெட்டிட்டு ஒரு தண்ணிட்டா அப்புறம் மாற்றிட்டு வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போடணும். அடுத்தது அது பக்கத்தில் எல்லாம் பார்த்துக்க. வெட்டினதுக்கு பக்கத்தில் ஒரு வெட்டு வரணும். எப்படி இலை வருது பார்த்தியா? அடுத்தது இப்படி ஒரு இது வந்துட்டாலே போதும். அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும். வச்சுட்டோமா? அதுக்கப்புறம் ஒன்று இப்படி காலடி சவுட்டி பிடிச்சிட்டு இது உரிக்கும். அப்புறம் இந்த குடுமி வரும். இந்த குடுமியை கையை வச்சு இப்படி தள்ளினாலே உரிச்சிடலாம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தேங்காய் உரிக்கவே தெரிய மாட்டேங்குது. இப்படி பண்ணோமா அவரும் குளிக்க போகணும். ஓகே, தேங்காய்க்கு நன்றி, அருவாக்கும் நன்றி, இப்படி சொல்லிட்டு முடிச்சிடணும். ஓகே.